அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2024 வருஷத்திலே உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி. தேவ வல்லமையுள்ள தேவன், கிருபை உள்ளவர். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனேங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனேங்க, என் வாழ்க்கையில் என்னங்க ஆசீர்வாதம்? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. தேவ கரமும் கிருபையும் தாங்கட்டும். நீதியின் கரத்தில் அணைத்துக் கொள்ள அழைத்தவர் உண்மையுள்ளவர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகா கனத்துக்குரியவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வேத வசனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையான தேவச்சனமே, நீயும் நானும் ஒரு நாளும் இடறி போகாதபடி அழைத்தவர் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். கிருபையுள்ள தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். யார் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பாங்க சொல்ல முடியாது. துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், அவன் ஊழியக்காரனா இருக்கலாம். இந்த வேதம் தான் நியாயம் தீர்க்கும். சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறோமா? இந்த வேதத்தின்படி நீ நடந்தா நீ உத்தம மார்க்கத்தார். தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற தேவன் யார்? இங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை பார்த்து சொல்றாருல ஒருத்தர், ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நீ ஆசீர்வாதம். தேவன் யார்? வாசிப்போம். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை சொல்லுகிற தேவன் யார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு ரோட்ல போறவன் இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னா நமக்கு அது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. இதே ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இல்ல ஒரு கலெக்டர், அவங்க நமக்கு சொல்றாங்க இந்த காரியத்தை நாங்க செய்வோம்னா உடனே அது உனக்கு சாங்ஷன் ஆயிடும். சொல்லுகிறவங்க முக்கியம். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் தான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதான் சங்கீதம் 119:1 சொல்லுது. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர், உனக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் யார்? யாத்ராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் மோசேயோடே சொல்லி. நல்லா கவனிக்கங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாருக்கும் தாத்தா பாட்டி ஆக மாட்டாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாருக்கும் அப்பா தான். உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். இந்த முதல் லைனை பார்த்தோம். ஆபிரகாமை நோக்கி. ஆபிரகாம் என்ற தேவ மனிதன், தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ கிருபைகள் ஆபிரகாமுக்கு கிடைக்க காரணம் அவன் உத்தமனாய் வாழ தன்னை விட்டு கொடுத்தான். அதனால்தான் சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நான் உத்தமனா தாங்க வாழ்றேன். வேதத்தின்படி நடக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுது? வேதத்தின்படி நடக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீ எந்த வழியில போயிட்டு இருக்கிற? சிலர் மனுஷங்க சொல்றதை கேட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வேதத்தின்படி நீ நடந்தா நீ உத்தம மார்க்கத்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறாரே, அந்த உத்தமத்தில் நீ வாழ். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். அப்போ தேவ பிள்ளைகளே, என்னை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லிக்கிறார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே என்று கஷ்டப்படுறியே, வேதனைப்படுறியே, கவலைப்படுறியே, உத்தமனாயிருங்கிறார். நீ உத்தமமாயிர. அந்த உத்தமம் உன்னை வழி நடத்தும். இரண்டாவது தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 28:3 வாசிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி இது ஒரு ஆசீர்வதிக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 28:1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. அப்ப பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு சொல்றா? தகப்பன் மகனுக்கு சொல்றாரு. இங்க ஆபிரகாமுடைய பிள்ளைதான் ஈசாக்கு. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு சொன்னார் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறான். அதனால்தான் தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? தேவ பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மையுள்ளவர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர். அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. இந்த தேவன் நம்மோடு கூட அசைவாடுகிறவராய் அவர் சொல்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். உன் பிள்ளைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லிக் கொடு. ரட்சிக்கப்பட்டால, ஏசுதான் என் தேவன் வந்திருக்கால, அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அப்பொழுதுதான் தேவ பிள்ளைகளே, யாருக்கு கர்த்தர் செய்கிறார், இந்த தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு சொன்னார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவன் தன் பிள்ளை ஈசாக்குக்கு சொன்னதனால் ஈசாக்கு அந்த தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்து கொண்டான். வாசிங்க, ஆதியாகமம் 26:1 வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்து 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் சொல்லும் தேசத்திலே குடியிரு. அங்கே கர்த்தர் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரை குறித்து இந்த ஈசாக்கு அறிந்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:7 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவனுக்கு தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈசாக்கு அங்க கேட்கிறான், எல்லாம் இருக்கப்பா, என் தகப்பனே தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? அதுக்கு அவன் சொல்றான், தேவன் பார்த்துக் கொள்வார். கண்டிப்பா சொல்லியிருப்பான் ஆபிரகாம். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஈசாக்கு தன் தகப்பனிடமிருந்து நிறைய கத்துக்கொண்டான். அதனாலதான் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வதித்து உன்னை பெரிய கூட்டமாக ஜன கூட்டமாய் பழுகும் பெருகும்படி செய்வார் என்று ஆதியாகமம் 28:3 ஈசாக்கு தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். தேவ பிள்ளைகளே, உன் பிள்ளைக்கு உன்னை ஆசீர்வதித்த தேவன் யார்? இப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் யார்? சொல்லிக் கொடு. இன்னைக்கு அநேக தலைமுறைகள் நிக்கிறது இல்லை, அடுத்த சந்ததியே நிக்கிறது இல்லை, பெரிய தேவ தாசருடைய பிள்ளைகளே நிக்கிறது இல்லை, பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளையே நிக்கிறது இல்லை. சர்வ உள்ளமையுள்ள தேவனை மறந்து இந்த உலகத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னா, ஈசாக்கு அதை தன் பிள்ளைக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அப்போ தேவ பிள்ளைகளே, நாம நம்ம பிள்ளைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லணும். சோறு போட்டு மட்டும் போட்டு வளர்க்காத, சொல்லி வள. இந்த சோத்தை எனக்கு போடுற தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் என்று சொன்னார், நீ உத்தமனாயிரு, உத்தமமா நடக்கணும். உத்தமமாய் நடக்கிறவளுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார். வேதம் தெளிவா சொல்லுது. எத்தனை பேர் இந்த உத்தமத்தில் நடக்கிறதுக்கு தங்கள் விட்டு கொடுக்குறாங்க? தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தெளிவாக கேட்கிறார், உத்தமம் மிக அவசியம். அந்த உத்தமமாய் நடக்க நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைய நாளிலே தேவ பிள்ளைகளே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். சொன்னபடியே கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை, ஈசாக்குக்கு 2 பிள்ளை. அதுல ஒரு பிள்ளை கேடா போச்சு. தேவனுக்கு தாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு மனைவிகளை கல்யாணம் பண்ணி தொந்தரவு கொடுத்தது. இந்த 2வது பிள்ளைய அந்த தேவ சமூகத்தில் வச்சு சொல்றான், போ, அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் நீ ஆசீர்வாதமா இருக்கிற? உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்க வேண்டாமா? உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அது மிகவும் அவசியம் இல்லையா? அந்த 1ஆம் வசனத்துல 28:1 மறுபடியும் வாசிப்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். உத்தமத்துல மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பது. பிள்ளையை நீ கர்த்தருக்குள்ள வளர்த்தாதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உன் பிள்ளையும் உத்தமத்தில் நடக்கணும். கானானிய குமாரத்தில் பெண் கொள்ளாமல். ஈசாக்குக்கு 2 பிள்ளை, அதில் 1 உத்தமமா இல்லாமல் போயிட்டு. அதனால அவன் சொல்லி சொல்றான், அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை. அதனால்தான் இன்றைக்கு 12 கோத்திரம் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு இருக்கு. ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அப்படியே செய்தார். 3வது தேவன் யார்? ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலிருந்து பிறப்பார்கள். நல்லா கவனிங்க. இங்க ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். இங்க யாக்கோபு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. இங்க தெளிவாக ஆதியாகமம் 35:11 ரொம்ப திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிற காரியம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எவ்வளவு அழகா பேசுறாரு.
ஆபிரகாம்கிட்ட பேசுற தேவன் இங்கே இவர் யாருக்கு பேசுகிறார், யார் இடத்தில் சொல்லுகிறார், அதை நமக்கு தெரியணும் தேவ பிள்ளைகளே. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர், இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஈசாக்கு தன் மகனை யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஒரு ஜனக்கூட்டமாய் பெருகும்படி உன்னை பலுகவும் பெருகும் பண்ணணும். இங்க ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அந்த பிள்ளைக்கு தேவன் தரிசனமாவார், அவர் சொல்லிக் கொடுப்பார். உன் பிள்ளையை நீ விளக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்குள் விளக்க பிரயாசப்படு. இந்த உலகம் எப்படியோ போகுது தேவ பிள்ளைகளே. பெற்றோரே ஒழுங்கா சர்ச்சைக்கு சரியா வரமாட்டாங்க, சரியான டைமுக்கு ஆராதனைக்கு வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமையா இவ்வளோ நேரம் கொடுத்தா போதும், யாரோ பாட்டு பாடுவாங்க, யாரோ ஆராதனை பண்றாங்க, நான் வர்றேன். பிள்ளைகளை சரியா ஸ்கூலுக்கு அனுப்புறோம், சரியா வேலைக்கு நீங்க போறீங்க, ஆனா ஆலயத்தை மட்டும் ஏன் அசட்டை பண்ற? ஆலயத்தை மட்டும் நீ ஏன் அசட்டை பண்ற? தேவ பிள்ளையே, நீ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கிருபை உள்ளவர், மேன்மை தங்கின தேவன். அவர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்யும்படி அசைவாடி கொண்டிருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்தான் ஈசாக்கு. அந்த யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால சொல்றாரு 11 நீ பலுகி பெருகுவாயாக. இந்த தேவனுடைய ஆசீர்வதிக்கும் தகப்பன் ஆசீர்வதிக்கிறாரு. பிள்ளையை பார்த்து ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு, நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியும் தேவ பிள்ளையே ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். இன்னைக்கு உண்டாயிருக்கு. இன்னைக்கு யூதர்கள் தான் டாப்ல இருக்காங்க, எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்காங்க. எப்பவோ சொன்னதுங்க, ஆபிரகாமுக்கு சொல்லி அந்த சந்ததியிலே இயேசு என்ற இரட்சகர் வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பல ஜாதி கூட்டங்கள் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறார்கள். நீ எப்படி இருக்கிறாய்? இந்த தேவனை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவு உனக்கு இருக்குதா? அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 4வது தேவன் யார்? ஆதியாகமம் 43:14 வாசிப்போம். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆபிரகாம் கிட்ட அந்த பிள்ளை ஈசாக்கு கேட்கறான், பலி எங்கப்பா, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? தேவன் பார்த்துக் கொள்வார். அப்ப தெரிஞ்சு போச்சு சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால்தான் ஈசாக்கு தன் பிள்ளை யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆசீர்வதிக்கிறான். அந்த யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பல்கி பெறுவாயாக. இன்றைக்கு அந்த யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்றான், தேவ பிள்ளைகளே, யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு தெரியாது, ஆனா எகிப்துல இருக்கிற ஒரு அதிபதி அங்க இருக்கிற தன்னுடைய பிள்ளை சிமியோன் அங்க கட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க, அவனை அனுப்பணும். பென்யமீனை கூட்டு வாங்குறான், அவனையும் அனுப்பணும். அதனால சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. சொல்லிக் கொடு. வேலைக்கு போதா, உன் பிள்ளை ஒரு இன்டர்வியூக்கு போறானா, சர்வ வல்லமையுள்ள தேவன் சமூகத்தில் இரக்கம் கிடைச்சாதான் அங்க நன்மை. கர்த்தர் கட்டளை இடுகிறார். அவர் மகிமையான தேவன், அவர் மகத்துவமான தேவன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன்.
அந்த தேவ கரமும் கிருபையும் இறங்கத்தக்கதாய் மகத்துவமான தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆசீர்வாதமா இருந்தாலும் ஜெபமா இருந்தாலும் சர்வ வல்லமையில தேவன் உனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புறான், ஆசீர்வதித்து அனுப்புகிறான். நீன்னு சொல்லு, உன் படிப்பு பெருசு இல்லப்பா, உன் திறமை பெருசு இல்லை, அந்த சர்வ வல்லமையில தேவன் சமூகத்தில் உனக்கு இரக்கம் கிடைச்சாதான் நீ நல்லா படிக்க முடியும், நீ நல்ல வேலைக்கு போக முடியும். அதனால அவர் சர்வ வல்லமையில தேவன் அவருக்கு முன்பாக உத்தமனாயிரு. உன் பிள்ளைக்கு சொல்லு. நீங்க போய் அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க சொல்லல, போங்கப்பா. அந்த சர்வ வல்லமையில தேவன் அவன் சமூகத்தில், அந்த எகிப்தின் அதிபதி சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. உன் வாயில அந்த வார்த்தையே வரமாட்டுக்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஏசுன்னு சொன்னா இன்னைக்கு வெக்கப்படுறாங்க. அப்புறம் என்ன ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கு சொல்லுங்க. நான் ஆரம்ப நாட்களிலே நான் இந்த குடிசை பகுதி ஊழியத்துக்கு போகும்போது ஒரு குப்பம், இந்த குப்பம் பகுதியிலே நான் ரோட் தெருவில் நிற்கிற பிள்ளைக்கு தான் ஆண்டவரை பற்றி சொல்லி ஒரு பாட்டு பாடி பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒருத்தன் கேட்டான், ஆண்டவர் என்று சொல்லு, இயேசு என்று சொல்லக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவன்க, அந்த வெளிநாட்டு தெய்வத்தை பத்தி பேசாதீங்க. நாங்க வெளிநாட்டு தெய்வம் அல்ல. ஃபிட்ஸ் மயக்கம் வந்து அந்த 12வது வயதுல என்னை படிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை, தெய்வம்ங்கிற பெயர்ல எத்தனையோ இடங்களுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. எத்தனையோ தெய்வங்களை நான் வணங்கினேன், எத்தனையோ நாமங்களை நான் நோட்டில் எழுதினேன். ஆனால் அந்த இயேசு என்னும் நாமம் உள்ள தேவன் 2 பேரை அனுப்பி எனக்கு செபித்தாங்க. வீடு தேடி வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் தான் என்னை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அந்த சர்ச், அந்த ஆலயம், அங்கே தேவன் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன். வெளிநாட்டு தெய்வம் எனக்கு சுகம் கொடுத்தார், அவர் எனக்குள்ள இருக்காருங்க. இந்த இயேசு என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இயேசு என்று சொல்லிதான் செபிப்பேன். இன்றைக்கும் தேவ பிள்ளையே, உன் பிள்ளைக்கு சொல்றியா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இயேசு என்ற இரட்சகராய் இந்த பூமியில இறங்கி வந்தார். இன்றைக்கும் பரிசுத்தமுள்ள ஆவியானவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. கர்த்தருடைய கரமும் கிருபை வரங்களும் மாறாதது. அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவது மிக முக்கியமானது. நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு பண்ற ஜெபத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுவோம். 5வது தேவன் யார்? வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்றைக்கு மோசேயை பார்த்து சொன்னாரு, போ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சர்வ வல்லமை அவருக்குள்ளதான் இருக்கு. நீ எங்கேயும் ஓட வேண்டாம். எந்த வியாதியா இருந்தாலும் சுகமாகும், எந்த பண பிரச்சனையும் சரியாகும். உனக்கு விரோதமாய் திரள் கூட்டம் எழுப்பி வந்தாலும் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் அவர். அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் தான் அல்பா ஒமேகா, நான் தான் ஆதி அந்தம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, உன்னேசர் உன்னோடு இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்கிறவர் அவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8 எப்பவும் நினைச்சுக்கோங்க, அவர் இருக்கிறார். இதற்கு முன்னாடி என்னை நடத்தி என்னோடு கூட இருந்தவர், இனியும் என் வாழ்க்கையை நடத்த போகிற வருகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர்தான் ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஒமேகாவானவர்.
அவர்தான் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்ப 5 விதத்திலே பார்த்தோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பார்த்து சொல்றார், உத்தமனாயிரு. நீ எப்படி வாழ வேண்டும்? உத்தமமாய். உத்தமனை பார்த்து தான் சொல்றா, உன் முடிவு சமாதானமா இருக்கும். உத்தமமா இல்லைன்னா சமாதானமா இருக்காது. உத்தமமா நடக்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும். இந்த வேதம் தான், இதன்படி நடந்தாதான் உத்தமம். அப்பதான் உன் முடிவு சமாதானம். 2வது, ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறான். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வர நீ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு நில்லு. ஈசாக்கு தன் தகப்பனும் கற்றுக்கொண்டான். பலி செலுத்த தகப்பனும் மௌனம் தான் போறாங்க. எல்லாம் இருக்கப்பா, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? தேவன் பார்த்துக் கொள்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அதனால்தான் அந்த வார்த்தையை ஈசாக்கு தன் மகனுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 28:3 நீ கானானியர்ல பொண்ணு கொள்ளாத, ஒருத்தன் தான் அப்படி எடுத்துட்டான், நீ போ, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி ஒரு கூட்டமாக பெருக பண்ணுவார். இந்த யாக்கோபு தேவ சமூகத்துல அவன் தனித்திருந்து, ஐயோ நான் ஒரு எத்தனாய் வாழ்ந்தேனே, சகோதரனை வஞ்சித்தேனே என்று நிற்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். நீயும் தேவ பிள்ளைகளே, நீ பலுகி பெருகுவாயாக என்று தன் தகப்பன் சொன்ன ஆசீர்வாதத்தை உடைய தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்க, யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் பிந்தி தனித்திருந்தார். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வரலாம், ஆனால் தேவன் பிள்ளையே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்தில் பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுது. தனித்திரு, ஜெபம் பண்ணு, உன் பாவங்களை அறிக்கை பண்ணு. அது வரைக்கும் கத்த சொல்லல, தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டாரு. தகப்பன் 28 ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அவர் உன்னை திரள் கூட்டமாய் பலுகி பெருகி. ஆனால் ஆதியாகமம் 35:11 தான் அவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பலுகி பெருகுவாயாக. அதுக்கு இடையில எவ்வளவு தூரம் அவனை புடமிடுகிறார். கூளை கொடுத்து சேஷபுத்திர பாகத்தை வாங்கினியப்பா உன் அண்ணங்கிட்ட. அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்போ கண்ணு தெரியாத அப்பங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினியப்பா. எல்லாம் தப்பு என்று அவன் தனித்து பிந்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்திருக்கும் பொழுது அவன் பாவங்களை சுட்டி காட்டி, அப்புறம் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக விடேன் என்று சொல்கிறான். அந்த உத்தமனாக தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது உன்னை பற்பல ஜாதியாக உன் கூட்டம் உன்னில் எழும்போ, நீ பலுகி பெருவாய் என்று டைரக்டாய் கர்த்தர் ஆதியாகமம் 35:11 சொல்கிறார். அந்த யாக்கோபு தான் ஆதியாகமம் 43:14 தன் பிள்ளைகள் அங்கே மாட்டிக்கொண்ட போது எகிப்துக்கு தானியம் வாங்க போகும்போது ஒரு பிள்ளைய அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ கடைசி பிள்ளையும் கூப்பிடுறாங்க. அவன் சொல்றான், அந்த மனிதன் சமூகத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி அனுப்பு, அவர் சமூகத்துல தான் இரக்கம் கிடைக்கும். கடைசியாக அவர் சொல்கிறார், இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர். நீ அறிக்கை பண்ண, இப்ப என் கூட இருக்கிறவர், இனி என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வதிக்க வருகிறவர், நான் கடந்து வந்த வழியில என்னோடு கூட இருந்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று தன்னை தேவன் தெளிவாக சொல்கிறார். அவர் தான் ஆதி அந்தமும். வாழ்க்கையில ஆதியும் அவர் தான், அந்தமும் தான், அல்பாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான். அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். 2வது தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பா இருக்குல்ல, அந்த சமயங்கள் உன் வாழ்க்கையிலே அப்பொழுது இதை நீ செய்யும் பொழுது, வாசிங்க எபிரேயர் 13:1 வாசியுங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. போதும். சகோதர சிநேகத்தில் நீ நிலைத்திருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்பொழுது இன்னைக்கு இந்த சிநேகமே இல்லைங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள இல்லை,
ஒரு ஆலயத்திலையும் கிடையாது. சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆலயத்தையே ரெண்டாக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக கதறி கதறி ஜெபித்து, அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக எவ்வளோ போராட்டங்களோடு இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபித்த போதகர் இல்லை ஊழியக்காரங்க அந்த ஆலயத்திலே ரெண்டாக்கிட்டு போயிடுவாங்க. சகோதர சிநேகம் அங்கே எங்கே நிலைத்திருக்கு? தேவ பிள்ளைகளே, எனக்கு ஒரு கூட்டம் தனக்கேண்டு ஓடிக்கொள்ற ஒரு சுபாவம், சுயநலம். அதனால் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க முடியாது. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, ஐயோ எனக்காக இந்த சகோதரன் ஜெபித்தார், எனக்காக இந்த தேவதாசர் ஜெபித்தார். அந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும் போதாங்க நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்குள்ளது மறந்து போச்சு, அந்த நன்றியே இல்லாதபடி நீங்க ஓடுறோம். இன்றைக்கும் எனக்கு ஜெபித்த அந்த 2 தேவதாசர்களும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் சாட்சியில 2 பேர் எங்க வீடு தேடி வந்தாங்க. ஒருத்தர் தாத்தா மாதிரி இருப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் மிடில் ஏஜ், அவ்வளவுதான். தேவ பிள்ளையே, எனக்கு ஜெபித்த அந்த பெரிய பாஸ்டரையும் தாத்தா தான் சொல்லுவேன். தாத்தா சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே சகோதர சிநேகம் இன்று வரை கிறிஸ்தவங்க யார் எப்படி மோசமா இருந்தாலும் சரி, பிரதர் சிஸ்டர், குடிசை பகுதிக்கு போனாலும் பிரதர் தான் சொல்லுவேன். தேவப்பிள்ளையே, தெரியாத யார்கிட்ட பேசினாலும் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே என்று நாம் கூப்பிடுவது மட்டுமல்ல, நிலைத்திருக்கிறோமா? பொல்லாத வஞ்சக கூட்டம் வஞ்சித்து நம்மளை வஞ்சித்து போகும்போது கூட நான் கர்த்தருடைய பிள்ளை, அந்த சகோதர சிநேகத்திலே நிலைத்திரு, அப்பொழுது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்ப 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர், போதும், மறவாதிருங்கள். மறவாதிருக்கணுமா? எதை? அந்நியரை உபசரிக்க. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். மறந்துடுறோம் நிறைய தடவை. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா கொடுப்போம், எதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியாமோ. ஆனால் அடுத்தவங்களை உபசரிக்கும் போது எப்படி இருக்கிறோம்? தேவப்பிள்ளையே, நீ யாரையும் வீட்டுக்குள்ள கூட கூப்பிட வேண்டாம். உன் வீட்டுக்குள்ள வெளியில் வர்ற இந்த கொரியர்காரங்க வருவாங்க, வெயிலில் வருவாங்க, இப்போ கேட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குமா? ரட்சிக்கப்பட்ட உன் தேவ அன்பு எங்கே இருக்கு? உபசரிக்க மறவாத. எப்படி இருக்கீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா கேட்கலாமே. வீட்டில் தண்ணி இருக்கும்ல. ஒரு வேளை உன் வீட்டில் பால் இல்லை, காப்பி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இருக்கும்லங்க. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க நிறைய பேர். நீ உபசரி, இது உபசரிப்பு. உபசரிக்க மறவாதிருங்கள். ஏனென்றால் சிலர் இந்த மாதிரி செய்யும்போது, வாசிங்க, அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. வேற்றில் நிறைய இருக்கு. யார் வந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. இன்றைக்கு அவசரமான உலகம், அவசரமா வாழ்றோம், அவசரமா போறோம். இந்த பூமியில என்னத்தை கொண்டு போறோம்னு தெரியல. மறவாதிரு. இப்ப எபிரேயர் 13:16 வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தானம் தர்மம் பண்ணவும் மறக்காத, நன்மை செய்யவும் மறக்காத. நன்மை செய்ய மறக்காத. தேவ பிள்ளைகளே, நன்மை செஞ்சு 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 எவ்வளோ விதத்துல நான் ரொம்ப பாடுபட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த நன்மை செய்ய மறக்க மாட்டேன். ஏன்னா நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தான் தீமை போகாது. நீ நன்மை செய்.
நன்மை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இராதே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ நன்மை செஞ்சுட்டு போ. நன்மையை பெற்றுக்கொண்டவன் உனக்கு விரோதமா பேசுவான், உன்னையே திருப்பி போடுவான். உன் மூலம் பெற்றுக்கொண்ட நன்மையே அவன் கேவலப்படுத்துவான், தூற்றி திரிவான். ஆனா நீ மறவாதிரு, நன்மைக்கு நீ தீமை செய்யாத. ஆனா நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மை செய்கிற உனக்கோ கிருபைகள் பெருகும். ஸோ நன்மை செய்ய மறவாத. நன்மையில் ஒன்று ஜெபிக்கிறது, நன்மையில் ஒன்று பார்த்து உன் கையில் என்ன இருக்கோ, என்ன முடியுமோ. 12ஆம் வயசில் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். 14 வயசில், அப்போ 81 சுகம் கிடைச்சது. 83 இயேசுவை என் இரட்சகராக அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், அன்றிலிருந்து இன்று வரை என் வாழ்க்கையிலே என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ. 9th 10th படிக்கும்போது என் கூட படிக்கிற கொஞ்சம் குறைவான பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். ஸ்கூலில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு தான் வருவேன். யார் என்ன கேட்டாலும் அந்த பாடங்களையும் சொல்லி கொடுப்பேன், என் நோட்ஸை கொடுப்பேன். ஐயோ, உன் நோட்டை கொடுக்குறிய, அந்த பிள்ளை நல்லா பெருசாக மார்க் எடுத்துட போகுது, நீ ஏன் குறிப்பு எடுத்து நீ எழுதுன நோட்டை கொடுக்குறாம்பாங்க. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாருங்க. என்ன செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை பாலிடெக்னிக் படிக்கும்போது புற ஜாதிகள் பலரை அப்போதான் பார்த்தேன் நான். அதிலே ஒரு பிராமின் கேர்ள் பாளையங்கோட்டிலேருந்து வருவா. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா 2வது கல்யாணம் பண்ணி சித்தி இருந்தாங்க. அப்போ ஒரு எக்ஸாம், ஒரு செமஸ்டர் முடிக்கும்போது முடிச்சுட்டு வந்து அந்த பொண்ணு ரொம்ப அழுதா. பாளையங்கோட்டைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில நான் பஸ்ஸுக்குள்ள வந்து செத்து போயிடுவேண்ணா. ஏம்மா, ஏன் சாக போகிறேன்? அழுதா. ஐயோ, நான் நல்லா அழுதலாம், எங்கள் சித்தி கொன்னுடுவாங்க, அதுக்கு நானே விழுந்து செத்து போயிடுறேன், ரிசல்ட் வரட்டும். அந்த பாலிடெக்னிக்கில் எங்களுடைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அந்த பில்டிங்கில் மேலே இந்த மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவளை முழங்கால் படிட்டு நான் செபிக்க சொன்னேன். நானும் செபித்தேன் அவளுக்காக. ஆண்டவரே, இவன் நல்லா எழுதலைங்கிறா, நான் படிச்சுட்டு தான் நல்லா படிச்சுட்டு வந்தேன், என்னால் எழுத முடியாமல் போயிட்டு. நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் நாங்கள் எல்லாருமே அங்கே. இவளை எப்படியாகிலும் பாஸ் பண்ண வைங்கப்பா, எங்கள் சித்தி கொன்னுடுவாங்கங்கிறா. இவளை உயிரை மாய்ச்சி கொள்ளக்கூடாது. நல்ல ஜோம் பண்ணி, உனக்கு இப்போ சமாதானமாக இருக்கா? இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, போ. ஏசப்பா, நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு கேளுது. ஒன்று தான் சொல்லி கொடுத்தேன். ரிசல்ட் வந்துச்சு, அவள் பாஸ் ஆயிட்டா. கையை பிடிச்சி அப்படி அழுதா. அன்னைக்கு நான் செத்து போயிருந்திருப்பேன். நீ செபிக்கவில்லை என்றால், அந்த தேவனை பற்றி நீ எனக்கு சொல்லவில்லை என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் சமூகத்தில் இரக்கம் கிடைக்கட்டும் இவளுக்கு. நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்துட்டேன். அவங்க அப்பா ஒரு கோயில் பூசாரியாம். அவளுக்கு திருமணம் நிச்சயமாகும் போது எங்கள் ஊர் தேடி, எங்கள் வீடு தேடி எங்கள் அப்பா சொன்னாங்க, பாளையங்கோட்டிலேருந்து ஒரு பூசாரி ஒருத்தர் வந்தார் மகளை கூட்டிக்கிட்டு. என் மகா இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னு. அவங்க மகள் தானாயா. அவளுக்கு கல்யாணம், வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வந்தோம். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவும் இல்லை. நாங்கள் படித்து முடிச்ச போது 87 நாங்கள் வெளியே வந்தோம். தேவ பிள்ளைகளே, உன் நன்மை செய்ய மறக்காத, ஜெபம் பண்ண மறக்காத. இன்று வரைக்கும் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தா, ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா, அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஐயோ தேவப்பிள்ளை, நன்மை உன் வாழ்க்கையிலே வேணும். நன்மை செய்வது உன் கையில் என்ன இருக்குதோ, தான தர்மம் பண்ண மறவாத. குடிசை பகுதி பசியோடு இருப்பாங்க. போவேன், என்னம்மா சாப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவருக்கு வேலையே கிடையாது. இந்த பாரு குடிச்சிட்டு நடக்கிறான் பாரு, பாத்திரம்லாம் எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லை. டீயும் பன்னும் முதல்ல வாங்கி கொடுப்பேன். இந்த பன்னு சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளை டீ குடிச்சா அந்த குடும்பம் கொஞ்சம் தெம்பாயிடும். அதுக்கு பிறகு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அரிசி, பருப்பு, விறகு அடுப்பு தான், விறகு வச்சு சமைப்பாங்க.
அந்த பிள்ளைகள் சோத்தை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம். தெய்வ பிள்ளையே, தான தர்மம் பண்ண மறக்காத. இன்றைக்கும் கஷ்டம் என்று யார் வந்து கேட்டாலும் என்னால முடிஞ்ச உதவி பண்ணுவேன். பேசுறது முக்கியம் இல்ல, செயல்படுறது முக்கியம். உன் நன்மை தூஷிக்கப்படும். நன்மை பெற்றவன் நன்மையை வாங்கிட்டு தூஷிப்பான். நீ மாத்திரம் தேவ சமூகத்தில் உறுதியாய் நிலை. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நன்மை செய்கிறவன் ஒரு நாள் விழுந்து போக மாட்டான். நன்மைக்கு தீமை செய்கிறவன். உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரனை கேவலமா பேசுவாங்க, கேடுண்டாக்க பேசுவாங்க. ஆனால் நீ செய்த நன்மையை தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்னா இன்னும் அநேகருக்கு நன்மை செய்யணும். நீ தேவ பிள்ளைகளே, அதைத்தான் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது இப்ப 3 மறவாதிருங்கள். உபசரிக்க மறக்காத, நன்மை செய்ய மறக்காத, தான தர்மம் செய்ய மறக்காத. இந்த 3ஐயும் நீ செய்யும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் அப்பொழுது இருப்பாய். 3வது எபிரேயர் 13:3 வாசிப்போம். கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் நினைத்துக் கொள்ளுங்கள். மெட்ராஸுக்கு 88 வந்தேன். இந்த குடிசை பகுதிக்கு என்னை 89 ஒரு சகோதரி கூட்டிட்டு போனாங்க. அந்த குடிசை பகுதிகள் வீடு வீடாப்பி அந்த ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு மட்டுமல்ல, அங்கே குடி போதை கஞ்சாவுக்கு அடிமையான அநேகரை மீட்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தானங்க. அவர் தானங்க அங்கே உதவி செய்ய முடியும். அவர் தானங்க அங்கே பண்ண முடியும். அவரை கொண்டு அங்கே செயல்படுத்த கர்த்தர் சித்தம் வைப்பார். அப்ப தேவன் சொல்லுகிறார், அந்த கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வீட்டில் போனேன்னா அந்த குடிகாரன் குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்ணானா, நான் இரவு போய் வீட்டில் போய் செபிப்பேன். கட்டப்பட்டவர்களோடு அவர்களை நினைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் போகும்போது அந்த குடிகாரன் குடிய விடணும். அவன் குடிக்க கூடாது. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கணும். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கிறியா? அப்படி ஸ்ட்ரைட் முட்டி போட்டு நிற்பேன். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். காலையிலே விடிய காலம் எழும்பினோட முழங்கால தான் நிற்பேன். இரவு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன். தேவ பிள்ளைகள் அப்பவே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்க யார் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். இரவு மறுபடியும் போய் பாத்ரூம் தனியா, லெட்ரின் தனியா இருக்கும். பாத்ரூம் நீட்டா இருக்கும். அதில் 1 மணி நேரம் போய் அந்த ரூமை பூட்டிக்கிட்டு முழங்காலே நின்று ஜெபிப்பேன். நான் யாருக்கெல்லாம் இந்த கட்டப்பட்டு போதை குடி எனக்காக ஜெபம் பண்ணுங்க வேலை பார்க்குறத சொல்கிறவங்களா இருப்பாங்க. கணக்கே டெய்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கட்டப்பட்டிருக்காங்க. அப்படி விடுதலை ஆனவங்க தான் எவ்வளோ பேருங்க. அதெல்லாம் கணக்கில் கூட சொல்ல முடியாது. எனக்கு நினைத்துக்கொள்ளு. நீ நினைத்தா ஜெபம் பண்ணுவேன். இதான் நினைக்கவே மாட்டேங்கிய. நீ நினைக்கவே மாட்டேங்கிய. எவனோ குடிச்சிட்டு கிடக்கான். உன் வீட்டிலே குடிக்காரன் இருக்கானா சொன்னா திருந்த மாட்டான். நினைத்துக்கொள். அதனால்தான் இந்த பாரமான ஜெபம் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாக மட்டுமல்ல, இன்றைக்கும் நினைத்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு காரியங்கள். தேவ பிள்ளைகளே, நினைத்துக்கொள். தன்னால ஜெபிப்ப. தீங்கு அனுபவிக்கிறவர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை விடுவிக்க நீ ஜெபம் பண்ணுவ. நினைத்து கொண்டாலும் நினைக்கணும் தேவ பிள்ளைகளே. யார் என்ன விதத்துல பழைய துணி கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து நான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நீ கொடுத்த சேலைதாம்மா நான் கட்டிக்கிறேன். சந்தோஷம். ரேஷன் அட்டையில் எனக்கு 1 கிலோ பருப்பு 1 கிலோ
சர்க்கரை 1 கிலோ என்ன தான் கிடைக்கும். நல்ல வசதியானவங்க யாராவது இருந்து அவங்ககிட்டையும் வாங்கிட்டு வருவேன் கேட்டு. நிறைய பேர் இருக்காங்களே கஷ்டத்தோடு. அரிசியை தூக்கி வாங்கிட்டு வர முடியாது, அவங்களால தூக்கிட்டு வர முடியாது. ஆனால் இதை வாங்கிட்டு வரலாமே, ஒரு பையில வாங்கி வைங்க. தேவப்பிள்ளையே, 1 மாதம் கூட இந்த ரேஷன் அட்டையில் கொடுக்குற அரிசியை வாங்காமல் இருக்க மாட்டேன். வாங்கி யாருக்கா கொடுக்கணுமே, அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களே. தேவ ஜனம் தீங்கு அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நினைத்துக் கொண்டு நீ ஜெபிச்சு பாரு, உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப 4வது எபிரேயர் 13:4 வாசிப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிக்கப்படாதாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அங்க நியாயம் தீர்ப்பார் தான் போட்டிருக்கு, மன்னிச்சு போட்டுருவான்னு சொல்லல. தப்பு பண்ணா மன்னிப்பாரு. துணிகரமா நீ வேசிக்கல்லனா இருக்கிற, நீ விபச்சாரியா இருக்கிற. விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக. விவாகம் கனம் உள்ளது. இன்னைக்கு புருஷன் ஒருத்தர் இருப்பாங்க, 10 புருஷன் தனியா இருக்கிறாங்க. இல்ல புருஷன் ஒருத்தர் இருப்பாரு, வேற விதத்துல உதவிகளுக்காக அநேகர். விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக. கல்யாணம் பண்ணிட்டு உன் மனைவியை தள்ளி விடாத. இல்ல கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத. திருமணத்துக்கு பிறகு பண்றது வேசித்தனம், திருமணத்துக்கு முன்னாடி பண்றது விபச்சாரம். வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பாராம். விவாக மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதாக. ஐயோ எனக்கு மனைவி உண்டே, ஐயோ எனக்கு கணவன் உண்டே, திருமணமாக போகிற என்னுடைய துணைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணுமே. என் ஆவி ஆத்துமா சரீரம். இன்னைக்கு வேலையிலே லகுவான வேலை விபச்சார வேலை. ஒரு வாலிப பெண்ணை நான் பார்த்தேன். அவள் சொன்னாள், ஆண்டி உங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமா, நல்லா ட்ரெஸ் போடுற, இதெல்லாம் யாருமா, உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஏன்னா நான் நிறைய பேருக்கு துணிலாம் எடுத்து கொடுப்பேன். அது மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணால் இந்த பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணும், நல்லா போகும்போதே அந்த மாதிரி ஒரு சென்ட் போட்டு போக முடியாது. ஆனால் வீடு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. அவங்க அம்மா சொன்னாங்க, அவள் பார்ட் டைமில் வேலை பார்க்குறாம்மா, படிக்கும்போதே பார்ட் டைமில் வேலை பார்த்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எங்கம்மா வேலை பார்க்குறானே? அந்த பொண்ணு நீ இப்படி பார்த்துட்டே இருந்தா. சொல்லுமா எங்கம்மா நீ வேலை பார்க்குற? நல்ல ஒரு கிருபை, சாயங்காலத்தில் வேலைக்கு போயிட்டு வர்ற. அவங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னா, ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு நல்ல அழகான உடல் இருக்குது. எத்தனையோ பேர் சைட் அடிப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும், அதை வச்சு டைம் பாஸுக்கு வரும். அதுக்கிட்ட இதை வாங்கித்தான் அதை வாங்கித்தான்னு வாங்கிக்கிடுவேன். என்ன ஒரு பீச்சு சினிமா தியேட்டர்னு போனால் எனக்கு வேண்டியது கிடைக்கும். அவளை அப்படியே பார்த்தேன். அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்போ நான் சொன்னேன், உன் பரிசுத்தம் இப்படி இருக்கம்மா, அதுக்கு என்ன பண்ணுறதாண்டி? எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, எனக்கு வேண்டியதை நான் செஞ்சாகணுமே. அப்போ நான் சொன்னேன், அம்மாட்ட பார்ட் டைம் சொல்லியிருக்கேன், ஒரு வேலைக்கு போயேன், ஒரு கடைக்கு வேலைக்கு போ, சாயங்காலத்தில் ஒரு கடையில் நில்லு, இல்லை அப்படி ஏதாவது செஞ்சால் அது ரைட்டு. இது என்னதுமா? நான் சொன்னேன், ரைட்டு, நீ எல்லாம் கரெக்டு தான், செட்டில் ஆயிடுவேங்கிறிய, அதுக்குள்ளே உனக்கு வேறு வியாதி வந்துச்சுன்னா நான் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாயம் தீர்ப்பார். மனைவி இருக்கும்போது விட்டுட்டு இன்னொரு கணவனை தேடுறது. தேவ பிள்ளைகளே, மனைவிக்கு பதிலாக இன்னொரு பொண்டாட்டியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ கேடு பாருங்க. விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்கிற நீ, விவாகம் கனம் உள்ளது. விவாகத்துக்கு முன்னும் உன் சரீரம் கெட்டு போகக்கூடாது, பரிசுத்தத்தை இழக்கக்கூடாது. விவாகத்துக்கு பிறகும்
தேவ பிள்ளையை விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக. தவறான சிந்தையோடு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே நீ அவளோட வேசித்தனம் பண்ணாயிடுச்சு, உன் கண் இடல் பண்ண கண்ணை பிடுங்கி போடுங்கிறாரு. அன்னைக்கு நீ எப்படி இருக்கிற யோசிப்பாரு. உன ரசிக்கப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் நியாயம் தீர்ப்பார். வேசி கள்ளர்களை விபச்சாரை விட்ட மாட்டார். விவாக மஞ்சமா சுசிப்படாது இருப்பதாக. 1000 பேர் 1000 காரணம் சொல்லலாம். தவறான வேசித்தனம், தவறான பழக்க வழக்கங்கள் உன் சரீரம் இச்சிக்கப்படத்தக்க காரியங்களுக்கு போகும் பொழுது இப்படிப்பட்ட இந்த விபச்சார வேசித்தன பாவம் இருக்கும் என்றால் நீ ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டாய். நீ பரிசுத்த சந்ததியாய் வாழ, உன் ஆவி ஆத்துமா சரீரம் கரைபடாதபடி வாழுவ நீ உன்னை விட்டு கொடுப்பாய் என்றால் லேவியராகமம் 19:2 வாசித்து தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தம் பரிசுத்தம் ஏங்க ஏன் தப்புதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்றால் வேதத்தின்படி நடக்க உத்தம மார்க்கத்தை உன்னை விட்டுக் கொடு. வாசிப்போம் லேவியராகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை பார்த்து முதல்ல சொன்னது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனை பார்த்து உன் முடிவு சமாதானம். தேவ பிள்ளைகளே, அநியாயம் அக்கிரமம் உன் சரீரம் குறைபடும் பொழுது, மனைவி இருக்கும்பொழுது இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, வேலைக்காரியோடு தொடர்பு, ஆபீஸ்ல உனக்கு கீழே வேலை செய்கிற டைப்பிஸ்டோட தொடர்பு, செக்ரட்டரியோட தொடர்பு வேண்டாம். 2 வாழ்க்கை வேண்டாம். என்ன காரணம் சொன்னாலும் கேட்க மாட்டார். கணவனோ மனைவியோ மரித்த பின் தான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை வேசித்தன முகாந்திரம் இருந்தால் ஆனால் மனைவி கூடயே வாழ்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மனைவி, 6 நாள் வேலை. வேண்டாம், அசுத்த வாழ்க்கை வேண்டாம். தேவன் எச்சரிக்கிறார், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. அப்பொழுது நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ அசூசியான பாவத்துக்கு இடம் கொடுத்தா நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டா. உன் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்காது. என் பிள்ளைகளுக்காக தான் செஞ்சேன், சரத்தை விற்று போடாத. பிள்ளைகளுக்கு கஞ்சி கூட ஊற்று. உன் புருஷன் இல்லையா, புருஷன் சரி இல்லையா, 4 வீட்டில் வேலை செஞ்சு கஞ்சி ஊற்று. 1 மணி நேரம் 2 மணி நேரம். உன் விவாகம் கொஞ்சம் அசூசிப்படக்கூடாது. தேவனதை அருவருக்கிறார். அந்த அருவருப்பு உன் வாழ்க்கையில் வேண்டாம். 5ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பண ஆசை மட்டும் வேண்டாம். தேவ பிள்ளைகளே, யாருக்கும் கையடித்து உடன்படாத. வேதம் சொல்லுது. அதுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன். நிறைய பேருக்கு உடன்பட்டுருவேன், நிறைய பேருக்கு சுயரட்டியை போட்டு விட்டுருவேன். அந்த நேரம் அவங்க கஷ்டத்துக்கு வாங்குவாங்க, அதுக்கு பிறகு நம்மக்கிட்டே எழும்பி வருவாங்க. தேவ பிள்ளைகளே, ஆனாலும் நீதிமான் நஷ்டப்பட்டாலும் ஆணையிட்டதில் தவறாதிருக்கிறான். வேதம் சொல்லுது. கையெடுத்து உடன்பட்டியா? வாங்கினவன் ஏமாத்திட்டு போறானா? நீ உடன்பட்ட, நீ அதை செஞ்சுதான் ஆகணும்.
பண ஆசை. அன்னைக்கு பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார். ஒருத்தர் சொன்னாராம், இவ்வளோ வட்டி தரேன் அவ்வளோ வட்டி தரேன்னு 10 வட்டி 12 வட்டி 11 வட்டின்னு கேட்ப சொல்லி ஆசை காட்டி காசை வாங்கிடுவேன். அதில் ஒரு 3 மாதம் அவங்களுக்கு வட்டியும் கட்டுவேன். அப்புறம் தூரமாக போய் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் எனக்கு இல்லைன்னு சொல்லி மஞ்சள் நோட்டீஸ் விட்டுருவேன். அப்புறம் இன்னொருத்தடம் போவேன், அவங்ககிட்ட 1 லட்சத்தை வாங்குவேன். தேவ பிள்ளைகளை அதை கேட்கும்போது அதையும் எடுத்து இப்படி தான் ஒரு 4-5 மாதம் வட்டியை கட்டுவேன். அப்புறம் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்தை நான் செலவு பண்ணி முடிச்சிருவேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை குடும்பமே ஷூரிட்டி போட்டிருப்பாங்க, அந்த குடும்பம் வராது. ஆனால் இன்னொருத்தருக்காக நீ உடன்படாத. பண ஆசையில் பாரு, அவன் செலவு பண்ணுறதுக்கு யாரையோ கல்வி செழிச்சுட்டு போகிறான். அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யாரையோ கையடிச்சு உடன்பட்டு போகிறதுக்கு விட்டுட்டு போயிடுறான். பண ஆசை நமக்கு வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறது என்று போதும் என்று எண்ணுங்கள். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனாலும் நான் இதுவரைக்கும் தேவ பிள்ளைகளே யோசிச்சு பார்த்தா தலை சுத்தம். நன்மை 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 நினைச்சு செய்யறது. ஐயோ, இதை செஞ்சா எழும்பிட மாட்டாங்களா, இதை செஞ்சா முன்னுக்கு வந்துட மாட்டாங்களா, வெளியே இத்தனை வட்டிகள் வாங்கி கஷ்டப்படுறாங்க, போய் இந்த வந்து உதவிகள். ஆனா அதுதான் உபத்திரவம், பாடு, கஷ்டம். பண ஆசை உனக்கு வேண்டாம். பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து கொண்டு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். பண ஆசை இருந்தா யாரை ஏமாத்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அழகாக ஏமாத்தலாம். நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். நம்ம எத்தனையோ பேருக்கு கையெழுத்து அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க தேவைக்குன்னு வாங்கிக்கிடுவாங்க. அந்த பணத்தை வாங்கி அவங்க செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோதான் தருவேன் அவ்வளோதான் தருவேன்னு பேரம் பேசுறது. ஆனால் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கொடுக்கும்போது என்னமா சொல்லி வாங்கிட்டு போனீங்க. தேவ பிள்ளைகளே, அதுதான் பேங்க்ல அத்தனை பத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கிடுறான். நீ கொடுக்கலையா நான் அதில் ஏலம் விட்டுருவேன், இல்லாட்டி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். பத்திரத்தை எடுத்து நான் விற்று அதை உன் கடனை அடைச்சிருவேன். ஷூரிட்டி போடுறவன் மாட்டிக்கிடுவான். நன்மை பண ஆசை உள்ளவன் இந்த பூமியில் வாழ முடியாது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இந்த வசனத்தை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த கிதியோன் பைபிள் இருந்து எங்கள் ஆலயத்தில் வருஷத்தில் ஒரு தடவை வருவாங்க. அந்த பைபிள், அந்த கிதியோன் பைபிள், அந்த மினிஸ்ட்ரி மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பாடு எத்தனை பேருக்கு நன்மை பெற்றிருக்குன்னு அதில் சொல்லப்பட்டது. இந்த வருஷம் வந்து அவர் இதே ஃபுல்பிட்டில் சொல்கிறார். பாம்பேயில் ஒரு பெரிய ஒரு புறஜாதி புற மதத்தினர் நடத்துகிற ஸ்கூல். அப்போ இங்கே இந்த கிதியோனுக்கான இந்த பைபிள் இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கறதுக்கு போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், முடியாது, இங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்களாம். ஆனால் அங்கே பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் போய் சம்பளம் எடுக்கிறதுக்கு பேங்குக்கு போயிட்டு ஒரு ஆட்டோவில் வந்திருக்காங்க. 15 லட்சம் கேஷு அந்த பையில் வச்சுட்டு வந்திருக்காங்க. பிரின்சிபல் நினச்சிருக்காங்க வைஸ் பிரின்சிபல் எடுத்துட்டாங்க, வைஸ் பிரின்சிபல் நினச்சிருக்காங்க பிரின்சிபல் எடுத்துட்டாங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக 2 பேருமே பை எடுக்கல, ஆட்டோவில் பை போயிட்டு. அப்போ எதுவுமே அந்த ஆட்டோவோட நம்பரு டிரைவர் எதுவுமே தெரியாது. 15 லட்சம் சம்பளம் கொடுக்கணும், என்ன பண்ண கதறிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாட்ச்மேன், ஸ்கூல் வாட்ச்மேன் வந்து கேட்டானா, உங்களை தேடி ஒரு ஆட்டோக்காரர் வந்திருக்காரு. உடனே இவங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம், வர சொல்லு. வந்தா இவங்க பிரயாணம் பண்ண ஆட்டோக்காரரு. அவங்க ஆட்டோவில் விட்டு போன பையோடு வந்தாராம். அப்போ அந்த பிரின்சிபல் கேட்டாங்களாம், எப்பா இந்த பையை திறந்து பார்த்தியா? பார்த்தேம்மா. இவ்வளோ பணம் இருக்குது, உனக்கு என்ன தோணலையா? இல்லைம்மா, நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஆனால் என் மகளுக்கு ஒரு புஸ்தகத்தை யாரோ கொடுத்துருக்காங்க. அந்த புஸ்தகத்தை என் மகன் என்கிட்ட கொடுத்து, அப்பா இதை படிங்க. முன்னாடிலாம் ஆட்டோ ஓட்டும்போது மீட்டருக்கு சூடு வச்சு இல்லை இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும் இந்த ஆட்டோ சவாரிக்கே கேட்பேன். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது அதில் ஒன்று இருந்துச்சு, பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து. அதனால் நான் என் உழைப்பு போதும். அதில் சொல்லி பாருங்க, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். எனக்கு போதும், நான் ஓட்டுறேன்னா
என் உழைப்புக்கேற்ற கூலி. இன்னைக்கு நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அந்த அம்மா கேட்டாங்களா, அது என்ன புக்கு கொண்டாங்க? இந்த அம்மா அந்த புதிய ஏற்பாடை கொண்டு காமிச்சானே. இவர் காமிச்ச உடனே அந்த பிரின்சிபல் அம்மா சொன்னாங்களாம், ஐயோ இந்த புஸ்தகத்தை தான் நான் கொடுக்க வேணான்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்களாம். தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனம், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிற தேவன். தைரியமாய் கம்பீரமாய் நில்லு. உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் தெளிவாக உனக்கு சொல்கிறார், உனக்கு இருக்கிறது போதும். ஏங்க அவன் கடன் வாங்குறான்? இன்னும் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை நான் சொன்ன மாதிரி, இந்த ஆள் சொன்ன மாதிரி ஏமாத்துறதுக்குன்னு ஒருத்தரை வாங்குறது தான் ஜாலியாக வாழ்கிறதுக்கான ஒரு காரியம். இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த நேரம் உனக்கு தேவைன்னு தான் வாங்குவீங்க. அதுக்கு பிறகு ஐயோ நான் இதை கொடுக்கணுமா? அன்னைக்கு வேணும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஷூரிட்டி போட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஆணையீட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் நீதிமான் தவற மாட்டான். தேவ பிள்ளைகளே, ஆனால் அது நிமித்தம் எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு ஒரு கூட்டம் போயிடும். அது பேசும் 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 எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே உட்காந்துருக்கும். ஷூரிட்டி போட்டு நீ அது உண்மையா நில்லு. உன்னை உன் தேவன் ஆசீர்வதிப்பார். உனக்கு இருக்கிறது போதும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆறாவதாக தேவ பிள்ளைகளே, அப்பதான் நீங்க சொல்ல முடியும், பண ஆசை இல்லாம இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சகாயர், மான்சா எனக்கு என்ன செய்வான்? இதுவரைக்கும் என் கால் சிக்கிக்கொள்ளாதபடி எனக்கு காத்திருக்காருங்க. கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஆறாவதாக தேவ பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு சொல்லணும். எப்போதும் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த உடுத்த துணிக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம். சீயோன் குமாரரே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம களி கூறுறோமா? ஒவ்வொரு காரியத்திலும் உதடுகளின் ஸ்தோத்திர பணியாகிய கர்த்தருக்கு செலுத்துங்க. எப்போதும் அவர் மூலமா செலுத்துங்க. தேவ பிள்ளைகளே, அப்படி செலுத்தும் போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளை என்ன துதிக்கும். யோபு 2:10 யோபுவின் மனைவி என்ன சொல்றா பாருங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் மனைவி சொல்றாள், யோபு 2:10 தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். நன்மை செஞ்சா ஸ்தோத்திரம். ஆனால் ஏதாகிலும் ஒரு தீங்கு வந்து, ஏதோ ஒரு நஷ்டம் வந்தா, நான் ஆண்டவருக்கு என்ன செஞ்சேன்? நான் ஆண்டு சர்ச்சைக்கு போறேன், எனக்கு சர்ச்சைக்கு போகவே பிடிக்கல. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? எனக்கு நஷ்டம் ஆயிட்டேன். நஷ்டத்துக்கு நீ தான் பண ஆசை. உன் பண ஆசை இருக்கிறது போதும் நினையாத ஒரு ஆசை. உன்னால அடுத்தவங்களுக்கும் கஷ்டம். ஆனா நீ குற்றப்படுத்துவ. உன்னை உருவாக்குற தேவனையும் கஷ்டப்படுத்துவ. எனக்கு ஒண்ணுமே செய்யல ஆண்டவர், உன்னை எவ்வளவு நடத்தி நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது கிருபை தானே. வாசிங்கள். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அவ பைத்தியக்காரி மாதிரி என்ன பேசினா? யோபு 2:9 வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாரோ? நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். தேவனை தூஷிச்சு ஜீவனை விடு. சும்மா ஜீவனை விடுன்னு சொல்லல, தூஷிச்சு விடுயா. யோபு நல்ல வசதியா செல்வந்தனா இருக்கும் பொழுது இந்த மனைவி எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பா இல்லைங்க. இந்த மனைவி எல்லாத்தையும் தானே அனுபவிச்சிருப்பா. ஆனா இப்போ இழப்பு வரும் பொழுது பாருங்க, யோபு 1:21 வாசிங்க.
நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ங்கறான். உதடுகளின் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்துகிறோமா? தேவ பிள்ளையே, யோசித்து பாரு. உதடுகளின் ஸ்தோத்திர பலியை நீ தேவனுக்கு செலுத்தணும். யோபு சொன்னா, செலுத்தினா. இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் எவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிற? தேவ கரமும் கிருபை உன்னை தாங்கிறது எப்படி இருக்கு? கர்த்தருடைய கரமும் கிருபை வரங்களும் மாறாதது. உன்னை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட கர்த்தர், நீதியுள்ள கர்த்தர், அவர் பெரிய தேவன், பெரிய காரியம் செய்ய அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. கிருபை கூர்ந்து மனதுருகிறவர். ஸ்தோத்திர பலியை நீ செலுத்தும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டுக்கு தெரியும், யோபுக்கு இழந்த அத்தனையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்டாங்க. அவனை ஆசீர்வாதமாக வைத்தார், உன்னையும் வைப்பார். ஏழாவதாக, எப்பொழுது? எபிரேயர் 13:17 வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காதுங்க. உன்னை நடத்துறவன் துக்கத்தோட செய்யக்கூடாது. உங்களை நடத்துறவங்களை துக்கப்படுத்தாதீங்க. அப்படி செஞ்சா அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. தேவ பிள்ளைகளே, நினைச்சிருக்கிறவங்க இருப்பாங்க, சின்னதுல இருந்து இல்ல ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வந்திருப்போம். அந்த பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவோ வீட்டில் உதவியா இருந்திருப்போம். ஆனால் அதற்கு பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, அவங்களுக்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு காரியம் செய்யலைன்னா, அவர்கள் தேவ பிள்ளைகளே, அவர்கள் எதிர்த்து வருவாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி நீ செஞ்சா ரைட்டு, அவங்க தேவைங்கும் போது அவங்க அடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லைங்கும் போது எதிர்த்து வருவாங்க. நீ துக்கப்படுத்தாத, உன்னை நடத்தினவங்களை துக்கப்படுத்தாத. அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. உன்னை நடத்தும்படி, உன் குடும்பத்தை நடத்தும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் நியமிக்காவிட்டால் அவர்கள் வர முடியாது. ஆனா உன் வேலை முடிஞ்ச உடனே நீ கேவலப்படுத்துறதும் அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்பொழுது நீ எப்படி ஆசீர்வாதமா இருப்ப? நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா உன்னை நடத்துறவர்கள் துக்கத்தோடு செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்று வரை என் வாழ்க்கையிலே எனக்காக ஜெபித்த தேவதாசர்களா இருப்பாங்க. அவர்கள் குடும்பங்களை நான் இன்னைக்கு நினைத்து ஜெபிப்பேன். எந்த விதத்திலும் அவர்களை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் செய்வதில்லை. உன்னை உண்டாக்கின தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார், அதுதான். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். துக்கத்தோடு அவர்கள் செய்யாதபடி, அவர்கள் விழித்திருந்து எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இன்றைக்கும் எனக்கு ஒரு சுகம் கிடைத்தது என்றால் அந்த பாஸ்டர் தாத்தா இரவெல்லாம் விழித்து ஜெபித்தார். எனக்கு பல ஆலோசனைகள் கொடுத்தார். இன்றைக்கும் அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த தாத்தாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய சபைக்காக நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கல. நான் இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். அதே போல
சென்னை பட்டணம் வந்த பிறகும் எனக்கு எத்தனையோ தேவதாசர்கள் எனக்காக செபிச்சிருக்காங்க. அவர்களை நான் இன்னும் மறப்பதில்லை. அவர்கள் பிள்ளைகளுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் அவர்களை நான் தூற்றி தெரிய மாட்டேன். எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, அன்றைக்கு எனக்காக அவங்க விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணி செபித்தாங்க. என் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி அவங்க நின்னாங்க. தேவ பிள்ளைகளை, நீ அப்படி தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இந்த செய்தியின் தொடர்ச்சி அடுத்த வாரம் உங்களுக்கு வரும். தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் இந்த செய்தியை படி நடக்க நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒரு பாட்டு பாடலாம். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எப்போதும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எப்போதும் சந்தோஷமே. ஆம் தேவ பிள்ளைகளே, வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடையை வென்று விட்டேன். சர்வ வல்லமையில் தேவனை ஆசீர்வதிக்க தடையாக இருந்த எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் நான் வென்று விட்டேன். பிசாசு எனக்கு கொடுத்த எல்லா தடைகளையும் நான் வென்று விட்டேன். எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். வியாதியின் கூறுநாள் கஷ்டப்படுறவங்களுக்கு சுகம் கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்களுக்கு சுகம் கொடுங்கப்பா. தேவ நோக்கமும் தேவ திட்டமும் தேவ தீர்மானமும் நிறைவேறட்டும். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்பும் நல்ல பிதாவே. ஆமேன்.